சேலரி 15,000 சம்திங் தான், பே ஸ்லிப் கூட இல்லை, ஆனால் எனக்கு பர்சனலாக 5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாசிட்டிவாக சொல்ல போகிறதானே நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு 3 ப்ராக்டிக்கல் வே இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஒரு 3 to 6 மாதத்துக்கு உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் சேலரி ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணலாம், தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு ஐடி பேப்பர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சேலரிடாகவே இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களோட பேரில் ஐடி பேப்பர் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடி பேப்பரை பேஸ் பண்ணியும் நீங்கள் பர்சனல் லோன் தாராளமாக எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, இப்போ கோல்டு லோனு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ப்ராப்பர்ட்டி, இந்த 3ல் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக பேங்க் கொண்டு போங்க, அவங்க தாராளமாக உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு சேலரி ப்ரூஃபே தேவையில்லை. 4, எதுவுமே இல்லையா, பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்கள தாராளமாக கூட்டு போய் பேங்க்கில் உட்கார வச்சு அவங்க பேரில் ஒரு பர்சனல் லோனாக வாங்கிடுங்க. அந்த இஎம்ஐயை வந்து அவங்க அக்கௌண்ட்டில் நீங்கள் மாதம் மாதம் பே பண்ணிடுங்க. இது டேஞ்சர் தான், பட் ஆனால் இதுதான் வேறு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.